வணக்கம் நண்பர்களே. பொதுவாக பிரசித்தி பெற்ற நம்ம நிறைய கோவில்களுக்கு போய் தரிசித்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. குறிப்பாக நம்ம கஷ்டங்கள் தீரும், ஒரு தீராத நோய் கூட தீரும் அப்படின்லாம் சொல்லலாம். முக்கியமாக முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சிது அப்படின்னா தலைவிதி மாறும் அப்படிங்கிறது ஐதீகம். இதில் திருச்செந்தூருக்கு நம்ம போயிட்டு வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வகையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். திருச்செந்தூர் எல்லாருமே போகலாமா? சில ராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் போகக்கூடாது அப்படின்னு சமீப காலத்தில் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வரோம். இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறாங்க, எந்த ராசிக்காரங்க போனால் நல்லது, எந்த ராசிக்காரர்கள் சற்றே தள்ளி வைத்து போகிறது நல்லது, இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதக ரீதியான சந்தேகங்களோ ஜோதிட ரீதியான பல விஷயங்களை தீர்ப்பதற்கான ஒரு சந்தேகங்களோ இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் அது சரி செய்வாங்க. திருச்செந்தூருக்கு குறிப்பிட்ட ராசிக்காரங்க மட்டுமே வழிபாடு செய்யும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை பெறுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பக்தர்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க, கோடீஸ்வர யோகத்தை பெறுகிறாங்க. அதுக்காக மற்றவங்கெல்லாம் வழிபாடு செய்யக்கூடாதா, அவங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிறது கிடையாது. இந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக மிதுனம், கடகம், துலாம், விருட்சகம், கும்பம், மீனம் இந்த 6 ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். அது அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்று இந்த கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த 6 ராசியில் ஒரு ராசியாக இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய தலமாக இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இது குரு தோஷம் நீங்கிறதுக்காகவும் திருமண தடை, குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தைகளுடைய உடல் உபாதைகள் இந்த மாதிரியான லட்சக்கணக்கான பிரச்சனைகள் தீர்றதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு முருகப்பெருமானுடைய கோவில். ஆலங்குடிக்கு நிகராக குரு பயிற்சி பரிகார தலமாக திருச்செந்தூர் விளங்குது. குருவினுடைய ராசிகளான தனுசு ராசி மற்றும் மீன ராசி இந்த ராசிகளை சேர்ந்தவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது குரு பகவானுடைய தலமாக இருக்கிறதால குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகளுக்கு மிக முக்கியமாக உகந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமாக சில கோவில்களில் சில கிரகங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதால தனிப்பட்ட ஜாதகத்தில் அதே கிரகம் பலவீனமாக இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் மேஷ ராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளை சேர்ந்தவங்களுக்கு குருவினுடைய ராசி விரயஸ்தானமாக வர்றதால திருச்செந்தூர் சென்று வந்தால் கடன் தொல்லை ஏற்படலாம், பெரிய செலவுகள் உண்டாகலாம், நஷ்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாகவே நிலவுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக யார் ஒருத்தங்களுக்கு அது சரியான நேரமாக அமையுதோ அந்த நேரத்தில் குறிப்பிட்ட கோவிலில் குறிப்பிட்ட கடவுளை நாம் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு செல்வாங்க. கண்டிப்பாக அவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அவர்களுக்கு நேரம் சரியில்லாத சமயத்தில் நம்ம தேவையில்லாத ஒரு விஷயங்களில் ஈடுபடும் போது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதோடு தொடர்பு உள்ள ஒரு விஷயந்தான். கோவில்களும் அங்கே இருக்க அருள்பாலிக்கக்கூடிய தெய்வங்களுமே எப்பயுமே ஜாதகப்படி தீய பலன்களையோ எதிர்மறையான பலன்களையோ தர்றவங்க கிடையாது. கோவில் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் தான் அங்கே இருக்காரு. தெய்வங்கள் கிரகங்களுக்கும் மேலானவங்க அப்படின்னு சொல்கிறதால தான் நாம் அங்கே போய் வழிபாடு செய்கிறோம்.
திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்ல சில ராசிக்காரர்கள் அல்லது சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் எந்த ராசி அல்லது நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வழிபடலாம். அசுப பலன்கள் நீங்கி சுப பலன்கள் உண்டாகும். இறைவனுடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கு உண்மை. ஆனால் திருச்செந்தூருக்கு நாம் போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன்களை மட்டும் அவர்களுக்கு கிடைக்கும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக கடன் பிரச்சனை காரணமாக இருக்கிறவங்க செவ்வாய் பகவான், கடன் பிரச்சனைக்கு கர்த்தாவாக செவ்வாய் பகவான் இருப்பார். செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிதேவதையாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் போது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு உரிய வழியையும் முருகப்பெருமான் காட்டுவார். முருகப்பெருமான் அந்த வழியை காட்டுறதுக்கு என்னெல்லாம் வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. இதற்கு ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. அந்த சிகப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம். அது அன்று காலையில் எப்போதும் போல் நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் பூஜைகள் அனைத்தையும் நிறைவு செய்த பிறகு காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே பரிகாரங்களை செய்யலாம். அதற்கு நம்மளுடைய கையில் நிறைய கைக்குள் அடக்கும் அளவிற்கு சில்லறை காசுகளை எடுத்துக்கலாம். 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் அப்படின்னு நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கைக்குள்ளே அடங்கும் அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் கிழக்கு பார்த்தவாறு நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு காசை நம்மளுடைய தலையை 27 முறை வளமிருந்த இடமாக சுற்றணும். இப்படி சுற்றி முடிந்த பிறகு இந்த சில்லறை காசுகளை சிகப்பு நிற துணியில் வைத்து விடலாம். இந்த சில்லறை காசுகள் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். அவ்வளவுதான் பரிகாரம். இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் சில்லறை காசுகளை வைத்து நம்மளுடைய தலையை சுற்றி சிகப்பு நிற துணியில் வைக்கணும். இப்படி நாம் சில்லறை காசுகளை வைத்து தலையை சுற்றும் பொழுது செல்வங்கள் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளணும். எக்காரணம் கொண்டும் கடன் தீர வேண்டும் அப்படின்னும் எதிர்மறை வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. கடன் பிரச்சனை தீர்வதற்கு உரிய வாய்ப்புகள் கிடைத்தவுடன் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த சில்லறை காசுகளை அப்படியே எடுத்துக்கொண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் சேர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக நாம் திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலுக்கு போய் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை செய்கிறதுக்கு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இறை வழிபாட்டிற்கும் நம்மளுடைய ராசிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோயிலோ அல்லது பல ராசிகளுக்கு ஒரே கோவிலோ இருக்குங்க. அப்படி நாம் இதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம முக்கியமாக பார்க்கும்போது நவகிரகங்களில் குரு பகவான் மட்டுமே சுபகிரகமாக இருக்கார். சூரபத்மனை வதம் செய்ய முருகப்பெருமானுக்கு தேவர்களுடைய குருவான குரு பகவான் தான் பல்வேறு யுக்திகளை சொல்கிறாரு. எனவே அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக முருகப்பெருமானுக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குரு பகவானுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் குறிப்பிட்டு இங்கு குரு பகவானாகவே காட்சி கொடுக்குறாரு. இதுவே இந்த கோவிலினுடைய சிறப்பு. குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படிங்கிறது பழமொழி. அதன்படி முருகப்பெருமானே குரு பகவானாக இருக்கிறதால இந்த தலத்தில் பெருமைகள் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் மட்டுமே வழிபாடு செய்யும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லும்போது துலாம், கடகம், மிதுனம், விருட்சகம், கும்பம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தலையெழுத்தே மாறும், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோவிலுக்கு சென்றால் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். அதிலும் தனுசு ராசிக்காரர்கள் அதிகமான ஆதிக்கம் தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது குரு என்பதால் அவர்களும் திருச்செந்தூருக்கு போகலாம். அதற்காக மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் திருச்செந்தூருக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இத்தனை நாட்களாக மற்ற ராசிக்காரர்களே போகலையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. குறிப்பிட்ட ராசிக்காரங்க போகும்போது நல்லதொரு பலன் கிடைக்கும்.
திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு ஏற்றாற் போல திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர் சோலை ஆகியவற்றில் 5 கோவில்களில் மலையின் மேலே இருக்கிறது. இந்த திருச்செந்தூர் ஆலயம் சூரபத்மாவை அளித்ததால் ஏற்படுது. இங்கே இருக்கக்கூடிய முருகன் உணவாக சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினை மாவு, வடை, அப்பம், பருப்பு கஞ்சி தோசை, தேன், அதிரசம், சுயன் ஆகியவை படைக்கிறாங்க. பால் மற்றும் சுக்கு, வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வழிபாடு செய்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பான தகவல்கள் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்கு போகக்கூடிய ராசிகளை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.